கரூர் மாவட்டத்தில் விளையும் தேங்காய்களுக்கு செஸ் வரியை குறைக்க வேண்டும் என தேங்காய் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலாயுதம்பாளையம், நொய்யல், கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 லட்சத்திற்கும் அதிகமான தென்னை மரங்கள் உள்ளன. இவற்றிலிருந்து 2 மாதங்களுக்கு ஒருமுறை 50 லட்சம் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்டு மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. தேங்காய் உற்பத்தி செலவு, வெட்டும் கூலி உள்ளிட்டவையே ₹3.50 ஆகும் நிலையில் விற்பனை விலை ₹4 இருப்பதால் மிகுந்த இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு செஸ் வரி விதிப்பதால் தேங்காய் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நஷ்டத்துக்கு மெயின் காரணம் என்னன்னா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறதும் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனாலையும் விவசாயிகளுக்கு ரொம்ப நஷ்டமாகுது. இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் செஸ் வரி போட்டிருக்காங்க. இந்த செஸ் வரினால எங்களுக்கு ரொம்ப இன்னும் நஷ்டம் அதிகமாகுது. இதை கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி எப்படியாவது இந்த செஸ் வரியை எடுக்கணும்னு நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறக்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் விடாது பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக காவிரி டெல்டா பகுதிகளில் இந்த ஆண்டு நெற்பயிர்களின் விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டது. மழைக்கு மிஞ்சியது போக அறுவடை செய்யப்பட்ட நெற்பயிர்களை விவசாயிகள் அரசு கொள்முதல் செய்யும் என்ற நம்பிக்கையுடன் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்கின்றனர். ஆனால் கொள்முதல் நிலையங்கள் குறைவாக உள்ள காரணத்தாலும் குறைந்த அளவில் நெல்லை வாங்குவதாலும் வேதனையில் உறைந்துள்ளனர் விவசாயிகள். இந்த சுற்றுவட்டாரத்தில் ஊட்டி அணி, புள்ளமங்கலம், பாலக்குறிச்சி, மணக்கரை, பெரிய குத்தூருங்கெல்லாம் இருக்குது. எதையும் திறக்கல, ஒரு இடம் மட்டும் திறந்துருக்காங்க. கேட்டால் சாக்கு இல்லை, நாளைக்கு வரும், பணம் வரல அப்படிங்கிறாங்க. எதுவுமே வரதில்லை. எல்லார் நிலையும் இதான். எல்லா இடத்துலையும் நெல்லை கொட்டி வச்சுக்கிட்டு இந்த சந்தையில் தான் நின்றுட்டு இருக்கோம். விலையாயும் போக மாட்டேங்குது. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் மற்றும் அதன் அருகே உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஊட்டியானி என்ற ஊரில் மட்டுமே கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகின்றது. அதன் அருகே உள்ள மணக்கரை, புள்ளமங்கலம் என்ற கிராமங்களில் செயல்படுவதாக அறிவித்துள்ள கொள்முதல் நிலையங்கள் நேற்று வரை செயல்பட தொடங்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பகுதியில் உள்ள டிபிசியில் ஊட்டியானி தான் முதல் நெல் எடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கே எடுத்தாலும் ப்ராப்பராக அவங்களுக்கு பணம் வருவதாக தெரியவில்லை. பணம் இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் கழித்து எடுக்கிறாங்க. கொண்டாடுற இன்னையோட எனக்கு 3-4 நாள் ஆகிட்டு இன்னும் நெல் எடுக்கலை. மேலும் இங்கே எங்கள் பகுதியில் நெல் விளைவு மிக குறைவாக உள்ளது. இந்த திராசு சாக்கு பிசி வரல, ஹெல்ப்பர் வரல, இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லா அறுவடையும் முடிஞ்சிடும் போல இருக்குது. வியாபாரிகள் எடுத்தாலும் இங்கே தான் கொண்டு வர்றாங்க. அதனால் அந்த கவர்மெண்ட்டு இன்னும் அதிகமான சென்டர் திறந்து இருக்கிற நெல்லை நல்லா தான் பிடிச்சி எங்களுக்கு பணப்பட்டுவாட உடனே செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் துயர் துடைக்கும் வகையில் தொடங்கப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் உரிய நேரத்தில் முறையாக செயல்பட தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனந்தன், நியூஸ் 7 தமிழ், மன்னார்குடி.